இதுலேருந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதோடைய காய்கள் வந்து ஈச்சங்காய்கள் மாதிரியே கொத்து கொத்தா பெருசாக காய்ச்சிருக்கும். நல்லா வந்து பெரிய பெரிய தூர்களாக இருக்கும். இந்த தூரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழேருந்தே ஒரு சில டூல்ஸ் வச்சு அதை குத்தி பறிப்பாங்க. பறித்து லாரியில் டாடா ஏசிலாம் வந்து ஏற்றிட்டு போவாங்க. நாங்கள் இங்கே வந்து டாடா ஏசிலாம் நிறைய ஏற்றிட்டு போகிறதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து ஹைட்டில் வந்து காய்க்கும். அதை வந்து வெட்டி எடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காய்களை தான் பாமாயில் எடுக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. இந்த பாமாயில் காய்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து நீராவியில் வேக வைப்பாங்க. அதிக அளவு டெம்பரேச்சர் உள்ள பெரிய கண்டெய்னரில் இதை உள்ளர போட்டு இதை வந்து நீராவியில் வேக வைப்பாங்க. நீராவியில் வேக வைக்கும் போது இதோட என்சைம்ஸ் அது எல்லாமே வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். டீஆக்டிவேட் ஆகிட்டு ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் மட்டும் FFA மட்டும் அப்படியே வந்து இருக்கும். இதுதான் வந்து நமக்கு எண்ணெய்க்கான ஒரு முக்கியமான கண்டென்ட். இந்த FFA மட்டும் அப்படியே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது அதை எடுத்து பெரிய க்ரஷ் அதை வந்து கூலாக்கிறதுக்கான அந்த க்ரஷரில் வந்து போட்டு அதை வந்து க்ரஷ் பண்ணுவாங்க. க்ரஷ் பண்ணும்போது அது வந்து கூல் நிலைக்கு போயிடும். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் தான் உங்களுக்கு அடுத்தது ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆயிலை வந்து எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சு அதை தெளிய வச்சு நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கிறது தான் நம்ம ரேஷன் கடையில் வாங்குற பாமாயிலேருந்து வெளியில் வாங்குற அந்த பாமாயில்ஸ் வரைக்கும். ஸோ இது வந்து மைல்டான ஒரு ஃப்ளேவரில் இருக்குமே தவிர்த்து மற்றபடி இதை நம்ம வந்து மோந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் ஆயில் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாம் ஆயில் வந்து நமக்கு இதில் வந்து கிடைச்சிடும். இது வந்து எடிபிள் ஆயில் தான். இதை வந்து பயன்படுத்தலாம். ஆனால் என்ன இதில் ஒரு அதிகபட்சமான ஒரு ரிஸ்க் அப்படின்னா அதிக அளவு ஃபேட் இருக்கக்கூடிய ஒரு ஆயில். இதை வந்து அல்டர்னேட்டாக நம்ம வந்து எக்கனாமிக்கலி தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் இதுக்கெல்லாம் வந்து சமையலுக்கு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி மாறின ஒரு விஷயம் தான் இந்த பாம் ஆயிலை தவிர்த்து இது வந்து அப்படியே நடைமுறையில் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து பயணிச்ச ஒரு எடிபிள் ஆயில் கிடையாது.